ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். பங்குனி மாத ராசி பலன்கள் வரிசையில நம்ம நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். மீனராசிக்கான பலன்களை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மீனராசிகளை பத்தி ஒரு சின்ன சின்ன இன்ட்ரோடக்ஷன். அப்படின்னா, கழுவுற மீன்ல நழுவுற மீன்கள் அப்படின்னா மீனம்தான். எதை ஒண்ணு எடுத்துக்கிட்டாலும் ஆழ்ந்து அதுல நமக்கு என்ன சொன்னாங்கன்றதை புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, மேலோட்டமா ஒரு வேடு அதை புரிஞ்சுக்கிட்டேன், நீ அதான் சொன்னு சொல்லி அப்படியே ஓடிடுவாங்க. அறிவிலித்தனம் அதிகமாக இருக்கின்ற ராசிகளில் மீனமும் ஒன்று. காலபுருஷ தத்துவத்தில் 12ஆம் ராசி குரு இருக்கும் ராசி. ஆனால் இந்த மாதத்தில் என்ன மாற்றம் அப்படின்னா, சனி ஏற்கனவே அங்க இருக்கிறாரு. 7 சனி ஆரம்பிக்கும் பொழுதே உங்கள் வாழ்க்கையில் ஒரு புயல் அடித்து ஓய்வு கூட இல்லை, கொஞ்சம் டைம் அது பிரேக் எடுத்திருக்குன்னு அர்த்தம். ஏற்கனவே ஒரு புயல் ஒரு 20 மாசமா அடிச்சிச்சு, மறுபடியும் 23 மாசம் ஜென்மத்தில் அடிக்க போகுது. கூட சூரியனும் இருக்கிறார். இந்த மாசத்துல வாயை கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும். இது ரொம்ப முக்கியம். தற்பெருமை கூடவே கூடாது. கூடுதல் கவனம் இருந்துகிட்டே இருக்கணும். உறவுகள் விஷயத்துல மனம் சார்ந்து எந்த பதிலும் சொல்லக்கூடாது. இதை கேட்டு பேசக்கூடாது. இதை கேட்டு பேசணும். எந்த உறவு நீங்க திட்டுறதா இருந்தாலும் சரி, புரியுதுங்களா? அறிவுபூர்வமா பதில் சொன்னீங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை. ஜென்மத்துக்கும் பேசிக்க முடியாது. சொல்லுவோம், 5 ஆண்கள் சேர்ந்து இருக்கிற குடும்பம் ஒண்ணா இருக்கும், 5 மருமகள் வந்த குடும்பம் ஒழுங்கா இருக்காது. அப்படிதான் இந்த மீனராசி. எதையாவது எங்கேயாவது ஒரு பிரச்சனையை தூண்டி விட்டு வாக்குவாதத்தை உண்டாக்கிட்டு மனசுல உஷ்ணத்தன்மையோட வாழ்கின்ற ராசி மீனராசிக்காரங்க. பாத வலி, கால் வலி, இந்த ஃபைனல் கார்டு பிரச்சனை, இது எல்லாம் இருக்கிறதுல மீனத்தில் இருக்க பெண்களுக்கு உண்டு. அது மீனராசி ஆண்களுக்கும் உண்டு. 2 பேருக்கும் பார்க்கப்படும். எல்லாம் ஒரே ஒரு மீனங்கிறது ஒரு ஆன்மா, ஒரு ஆத்மா. அந்த ஆத்மாவுக்கு தான் ராசி பலன். பெண்களுக்கு சொன்னீங்களா, குழந்தைங்களுக்கு சொன்னீங்களா, அரசியல்வாதி சொன்னீங்களா எல்லாம் கிடையாது. இந்த ராசிக்காரர்கள் இந்த மாசத்துல இத்தனையும் கடைபிடிச்சா நல்லா இருக்கும். அவ சொல் அவ செயல் பணி சுமை கவனமா இருக்கணும். இந்த மாசத்துல இன்னும் பிளஸ் இருக்குங்க. உங்களுக்கு பேங்க்ல இருக்க தங்கம் கொஞ்சமாவது வீட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இந்த பங்குனியில் உங்களுக்கு இருக்கிறது. அது ஏதோ ஒரு வகையில ஒரு வருமானம் உண்டு, புரியுதுங்களா? அதே மாதிரி தனவரவு தாராளமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனா சேமிக்க முடியாது, புரியுதுங்களா? அதே மாதிரி நீங்க சிறப்பான ஒரு செயல்களை செய்ய வேண்டும், என் வாழ்க்கை மாற வேண்டும் அப்படின்னா நீங்க குருவுக்கு தான் பரிகாரம் பண்ணீங்க. சனிக்கு பண்ணவே முடியாது. நீங்க சனிக்கு பண்ணாலும் அந்த அளவுக்கு உங்களெல்லாம் ரொம்ப வருத்தல. ஆனா வருத்தங்கள் உண்டு. சனி அப்பா சொல்லி கொடுக்காத சனி சொல்லி கொடுப்பாருன்னு சொல்றாங்க. ஜோதிடத்திலே ஒரு விதி இருக்கு. பகலில் பிறந்தவர்களுக்கு சூரியன் தந்தையாகவும், இரவில் பிறந்தவர்களுக்கு சனி தந்தையாகவும் வருவார். இப்ப சனியே உங்க ராசிக்குள்ள இருக்காரு. அப்ப என்ன செய்வாரு? அப்பா சொல்லி கொடுக்காதத சனீஸ்வர பகவான் உங்களுக்கு சொல்லி புரிய வைப்பாரு. கேட்கலன்னா தலைமையில அடிச்சு சொல்லுவாரு. யாரும் தெரியாத அளவுக்கு அடிப்பாரு. அந்த அளவுக்கு கிரகத்தின் வலிமை அதிகபட்சமாக இருக்கின்ற காலகட்டம் இந்த பங்குனி மாதம். கவனமா இருங்க, கவனமா இருங்க. வேற எதுவும் சொல்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. உங்களோட ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாசத்திலேயே பார்த்தீங்கன்னா 3/4/2026 இருந்து 5/4/2026 வரலும் சந்திராஷ்டமம் இருக்கு. இந்த நாள்லயே நீங்க கவனமா இருக்கணும். அப்போ அடுத்தது நம்ம என்ன பரிகாரம் பண்ணா நீங்க ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற எல்லாருக்கும் எக்காலத்துக்கும் நன்மை செய்யக்கூடிய ஒரு ஆலயம் மணிகண்டேஸ்வரர், காஞ்சிபுரம் டு அரக்கோணம். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தலம், திருமால்பூர். அந்த ஆலயத்துக்கு போங்க. போகும்போதே உங்களை வான் கூப்பிடுற மாதிரி இருக்கும். அந்த கோயிலோட சிறப்பு அது. எல்லா ஆலயத்திலையும் பார்க்கலாம். நம்ம சிதம்பரமும் சரி, அங்க இருக்க கோவிந்தனும் சரி, சிவனும் சரி, அவர் அங்க படுத்துக்கிட்டு இருப்பார், அவர் அங்க கால் நீட்டி ஆடிட்டு இருப்பார். அங்க வேற, இங்கேயே வேற. அந்த ஈர்ப்பு தன்மை, தத்துவங்கள் அவ்வளவு பிரசித்தம் பெற்றமான அந்த ஸ்தலத்துல இருக்கிற விஷயங்கள், நம்மளை வான் கூப்பிட்டு நம்மளோட குறைகளை சரி செய்து தரேன் அப்படின்னு கூப்பிடுற அமைப்பு அந்த கோவில் இருக்கும். அவ்வளவு பிரசித்தி பெற்ற கோவில் அது. கண்டிப்பாக சென்று வாருங்கள். அங்கு மாம்பழ சாதம். மாம்பழ சாதமா நல்லா இருக்குங்க. மாம்பழம் வாங்கிக்கிங்க, கட் பண்ணி போடுங்க, சாப்பாடுல கிளறிங்க, கொஞ்சம் தேன் போட்டுங்க, கொஞ்சம் சர்க்கரை ஏதோ உங்களால முடிஞ்சது செய்யுங்க. ஒரு தொன்னையில வச்சு ஐயனுக்கு படைச்சிட்டு கொடுங்க. இந்த நம்ம சொன்ன பிரச்சனை இல்லாம நல்லா இருக்கலாமே, புரியுதுங்களா? அதே மாதிரி குருவாரத்துல
சனீஸ்வரருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றணும். இது எப்போ வேணாலும் செய்யலாம். ஆனா இந்த மாசத்துக்கு சொன்ன பரிகாரம் மணிகண்டேஸ்வரர் மறந்துடக்கூடாது. காஞ்சிபுரம் டு அரக்கோணம், இல்லை அரக்கோணம் டு காஞ்சிபுரம், ஏதோ ஒரு அந்த நடுவில் தான் அந்த கோயில் இருக்கு, அந்த ஊர் தான் திருமால்பூர் இருக்கு. உள்ள போங்க. போகும்போதே உங்க பிரச்சனையை அவர் எடுத்துக்கிறாரு, வரும்போது நிம்மதியா வெளியே வரலாம். ஆற்றல் பெற்ற தலங்கள் இவ்வளவு இருக்கு. தேடி தேடி நான் பயனழிந்து பயன்பட்டு பிறகுதான் உங்களுக்கு அதை சொல்கின்றோம். புரியுதுங்களா? இந்த நாள்ல மீனராசிக்காரங்க அந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கை மேலோங்கும். குறிப்பா கணவனா இருந்தால் மனைவி விஷயத்திலும், கணவனாக இருந்தால் மனைவி விஷயத்திலும் கண்டிப்பாக ஒரு எச்சரிக்கையுடன் என்ன செய்யறாங்கன்னு கண்காணிங்க. போய் மூக்கு நுழைக்க தேவையில்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க. அங்கு உடையவர் இல்லாத தேர் ஒரு முழம் கட்டன்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? அச்சாணி இல்லாத தேர் எப்படி முச்சாலும் ஓடாதோ, அது மாதிரி இந்த உடையவர் இல்லாத விஷயம் வாழ்க்கை இருக்கு இல்லைங்களா? மீனராசியை பொறுத்தவரையிலும் எதுலையாவது இவங்க மாட்டிப்பாங்க. சிம்பிளான விஷயம் சொல்றேங்க. ஜிபேல பணம் வச்சிருப்பாங்க, யாருக்காவது அமுச்சு விட்டுருவாங்க. அதுக்கு அதுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருப்பாங்க. எதையாவது ஒன்று ஆர்டர் போடுவாங்க, அதுக்கு தப்பா ஏதோ இந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ். புரியுதுங்களா? தவறுதலான விஷயங்கள்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த மாசத்துல ஒரு சிறப்பான யோகம்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு. புரியுதுங்களா? சூரியனும் சனியும் சேர்ந்து ராசிக்குள்ள இருக்கிறது. எலக்ட்ரிக்கல் பொருள், மின்சாதன உபகரணங்கள் புதுப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. புதிய பொருள் ஆடை சேர்க்கையும் உண்டு. குறிப்பா பஞ்சனைகள் மாத்துறவங்களுக்கு வாய்ப்பு உண்டு. பஞ்சனைகள்னா இப்போ கட்டில், அதுக்கு அது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இல்லை பெட்ரூம் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்றோம், இல்லை பெட்ரூம் மாத்துறோம், புதுசா ஒரு பாய் வாங்கி படுத்துக்கிறோம், இது எல்லாமே ஏற்படுங்க. அப்போ சுகபோகங்கள் உண்டு. இந்த வார்த்தைகள் கவனம். வார்த்தை விளையாட்டு கூடாது. வணக்கம்னா வணக்கம் தான். அங்கே போய் நான் புதுசாக ஒன்று சொல்கிறேன் நமஸ்காரம் அப்படின்னு நான் சொல்லி அவங்களும் வேற மாதிரி கன்வெர்ட் ஆகிடும். வணக்கம்னா வணக்கங்க, அவள் முடிஞ்சு போச்சு. இது மாதிரி ஒரு வார்த்தை பிரயோகத்தில் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த மாதம் மீனராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான தரிசனங்கள்லாம் கிடைச்சிருக்கும். போன மாதத்தில் மாசியில் உங்களுக்கு ரொம்ப நீங்கள் பெருமாளை தரிசிச்சிருப்பீங்க, குலதெய்வ வழிபாடு பண்ணியிருப்பீங்க. இந்த மாதத்துலேயும் மீனராசிக்காரர்கள் மீனாட்சி அம்மனோட திருவிளையாடல், மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம், இந்த மாதிரி வள்ளி தெய்வானை திருமணம், இந்த மாதிரி ஒரு சுப விசேஷங்களை கலந்துக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஏற்றங்களும் மாற்றங்களும் இந்த மாதத்திலே அனுபவிக்கலாங்க. சிறப்பான ஒரு மாசமா மாற்றிக்கொள்ள இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல பரம்பொருள் உங்களுக்கு கருணையுடன் அனைத்து விதமான விஷயங்களும் செய்து முடிப்பார். சனீஸ்வரன் பிடியிலிருந்து விலக சனிதோறும் எள்ளெண்ணெய் தீபம் போட்டு வாருங்கள். வெற்றி உங்கள் வாசல் படியில் இருக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.